எனக்கு வந்து நாங்க அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவங்க கிட்ட அவங்க ஃபேஸ்ல கால் வைக்கும்போது ஒரு விஷயம் இருங்க. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் வச்சீங்களா ஜாக்? நீங்க என்ன கம்ப்ளைண்ட் வச்சீங்க? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டு கிளப் இன்னைக்கு சனிக்கிழமை நம்மளுடைய விஜய் சேதுபதி சார் பயங்கரமாக கலக்குன்னு கலக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும். அது மட்டும் இல்லை, உள்ளே வந்த உடனே யாரெல்லாம் நடிக்கிறாங்க, யாரெல்லாம் பயங்கரமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லை விளையாட்டில் மற்றவங்களுக்காக விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு செய்கையிலே காமிச்சார் விஜய் சேதுபதி சார். ஸோ கண்டஸ்டன்ட் பண்ணதை பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. செய்கையிலே அவர் அதை பண்ணார். அது மட்டும் இல்லைங்க, ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு கண்டஸ்டன்ட் எல்லாரையுமே பிரிச்சு மேயணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இருக்கார். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாரையுமே பாராட்டினார். அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை எபிசோட வந்துட்டு போட்டு காட்டினார். வெள்ளிக்கிழமை எபிசோட் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே கிடையாது. 1 2 3 சீன் தான் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த இன்ட்ரெஸ்டிங்கானது என்னென்னு சொல்லட்டுமா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சௌந்தர்யா வந்துட்டு அவங்களோட பேக்கரி இருக்குல்ல, அவங்க அப்பா வச்சிருக்க பேக்கரி, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் அண்ட் சௌந்தர்யா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதாவது வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடரலாம், இப்போதைக்கு இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க, ஸோ லைஃப் லாங் இவங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு வெளியே போனதுக்கப்புறம் இவங்களை பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொன்னது. ஏண்டி நீ வெளியே போனதுக்கப்புறம் என்கிட்ட பேச மாட்டேன், எனக்கே தெரியுண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொன்னது. இது எல்லாருமே உண்மையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் பேசுகிற அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வழக்கம் போல் கிட்டத்தட்ட 48 மணி நேரம் கழிச்சும் மன்னிப்பு கேட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர் பண்ண அந்த கேவலமான விஷயத்துக்காக. ஆனால் மன்னிப்பு கேட்குற ஒருத்தன் தான் பண்ண தப்பை உணரணும். பிக் பாஸ் வந்துட்டு நீ வேணும்னே சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டு கொடுத்த அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் இல்லை நான் வேணும்லாம் பண்ணல, நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் வந்துட்டு அவங்கள எப்படிலாம் அடக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி முத்து சமாளிக்க தான் செஞ்சானே தவிர்த்துட்டு கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. அது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். ஒத்துக்கிறவன் தான் மனசார மன்னிப்பு கேட்பான். ஒத்துக்காமே எப்படி வந்துட்டு முத்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு தான் வந்து சுத்தமாக புரியவே இல்லை. அதுக்கப்புறமா விஷால் மற்றும் அன்ஷியோடைய டாக். விஷால் வந்துட்டு அன்ஷிக்கு ஏதோ காப்பு மாதிரிலாம் கொடுக்குறாரு. இல்லை நீ இந்த வாரம் வெளியே போனாலும் நான் கண்டிப்பாக இதை கொடுப்பேன், வெளியே போனாலும் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு காப்பு கொடுக்காரு. உன்னை நம்பி வெளியே போகிறப்ப அவங்க அம்மா போட்டிருந்த மோதத்தை ஒரு பொண்ணு உனக்கு கொடுத்துட்டு போயிருக்கு. நீ என்னடானா அந்த பொண்ணு வெளியே போனதுக்கு அப்புறமா உன்னோட காப்பை கழட்டி வேற ஒரு பொண்ணுக்கு போட்டுட்டு இருக்க. டே விஷாலு, வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கடா நீ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஸோ இவ்வளோ தான் வெள்ளிக்கிழமை, ஒன்றும் பெருசாக வந்துட்டு பேசுகிற அளவுக்குலாம் கிடையாது. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் விஜய் சேதுபதி சார் வந்துட்டார். வந்த உடனே முதல்ல கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராணுவை கேட்டார், உங்களுக்கு கரெக்டாகிடுச்சா, உங்களோட கை வலி இப்போ ஓகேவா, அந்த பிரச்சனைலாம் ஓகேவாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறமா எல்லாரையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணார். கிட்டத்தட்ட இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போன வாரம் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப நல்லா விளையாடினாங்க. யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. உண்மையில் எல்லாருமே வந்துட்டு இப்போ இந்த போட்டியின் அந்த டாஸ்கில் வந்துட்டு பங்களிப்பை கொடுத்தாங்க. அதுக்காக எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஒவ்வொருத்தராக எழுப்பி நீங்கள் அந்த விஷயம் பண்ணீங்களா அது நல்லா இருந்துச்சு, நீங்கள் இந்த விஷயம் பண்ணீங்களா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸோ நீங்கள் எல்லாம் பண்ண இந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த எல்லாருமே வந்துட்டு ஒரு செகண்ட் எழுப்பி வச்சு எல்லாருக்கிட்டையுமே ஒவ்வொருத்தராக எழுப்பி எல்லாருமே வந்துட்டு சூப்பராக பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க, பவித்ரா நீங்கள் சூப்பராக பண்ணீங்க, அதே மாதிரி ராணுவ நீ பண்ண நல்லா இருந்துச்சு, சௌந்தர்யா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெகுவாக லைட்டாக பாராட்டினார். தென் அதுக்கப்புறமா தான் ஆரம்பித்தார். ஸோ ராணுவ கடிப்படிச்சில் அப்போல்லாம் யாரெல்லாம் வந்துட்டு ராணுவ நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்க சொல்லும்போது விஷால் என்ன பண்ணுறாரு, எழுந்துக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம விஜய் சேதுபதி. என்ன விஷால் எழுந்துக்கிறீங்களா இல்லையா, சொன்னீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க விஷால் வந்துட்டு அதுக்கப்புறம் சார் இல்லை சார் நான் முதல்ல யோசித்தேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா எழுந்துட்டார். ஸோ ஒவ்வொருத்தராக கேட்குறாரு. சௌந்தர்யா சொன்ன பதில் நமக்கே தெரியும். அதாவது சார் இல்லை சார் அவன் தெரியணுன்றதுக்காக எதாவது பண்ணுவான், அந்த மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் அப்படி நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி அது என்ன கேட்குறாருன்னா, இல்லை சௌந்தர்யா முதல்ல ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு, முதல்ல அதை போய் செக் பண்ணலாம்ல, அதுக்கப்புறமா உனக்கு அவர் மேலே என்ன காண்டோ அதை வெளிப்படுத்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி அதை சொல்ல. அதே மாதிரி அன்ஷிதா சார் அவன் ப்ராங்க் மாதிரி பண்ணுமா, அந்த ப்ராங்க்னு நினச்சி சார் அப்படின்னு அன்ஷிதாவை சொல்ல. அதே மாதிரி நம்ம ஜெஃப்ரியும் கேட்குறாங்க, நீ ஸ்போர்ட்ஸ் மேன் தானே உனக்கு தெரியும் இல்லை, இப்போ இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு கூட வந்துட்டு அந்த ஃப்ராக்சருக்கான விஷயம் எல்லாம் தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்க ஜெஃப்ரியும் ஒத்துக்கிறாரு. ஸோ இந்த 3 பேருக்குமே பயங்கரமான ரோஸ்ட்டு, ஈவன் முத்துவை சேர்த்து. ஆனால் முத்து அதையுமே வந்துட்டு அப்படியே பயங்கரமான ப்ளஸ்ஸாக மாற்றுறான். அதாவது அவனுக்குமே மனசில் இருந்துச்சான், ஆனால் நல்ல வேலை அவனுக்கு உண்மையிலே ஆகியிருக்கணும், அப்படி ஆகியிருந்தால் தான் மக்கள் அதாவது உள்ள இருக்க கண்டஸ்டன் அவனை வந்துட்டு இந்த வாரம் ஃபுல்லாக வறுக்காமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் சார் அப்படின்னு சொல்லி கிளாப் வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் முத்துவுமே தப்பாக நினச்சேன் அப்படின்றது தான் உண்மை. அது அப்படியே எப்படி மாற்றுறாரு அப்படின்ற ஒரு பெரிய மேஜிக்காகவே இருக்குது. ஸோ அந்த இடத்துல அது அப்படியே வந்துட்டு நடந்துச்சு. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எல்லாருமே வச்சு ரோஸ்ட் பண்ணார். ஸோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக உங்களுடைய சக கண்டஸ்டண்ட்டுக்கு ஒரு விஷயம் இந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னு அவர் சொன்னார்னா
முதல்ல நீங்கள் அவருக்கு அடிபட்டுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு தானே போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு உடனே நீங்கள்லாம் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து இல்லை அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் கரெக்டு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்காக வந்துட்டு பயங்கரமான ரோஸ்ட் போட்டாரு நம்ம விஜய் சேதுபதி. குறிப்பாக சொன்னால் அன்ஷிதா, அதுக்கப்புறமா சௌந்தர்யா, ஜெஃப்ரி, இவங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணார் அப்படின்றது தான் உண்மை. யாருக்காச்சும் முதல்ல அடிபட்டா சந்தேகப்படணுமா? அதை முதல்ல யோசிங்க. உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா? ஸோ யாருக்காச்சும் அடிபட்டா முதல்ல அதை போய் பாருங்கள் சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டுட்டு இருந்தார். தென் அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி ராணுவுக்கு உண்மையிலே அடிபட்டுச்சு, எல்லாருமே நடிச்சாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை பற்றி விஜய் சேதுபதி சார் பேசினார், ஓகே. ஆனால் அன்ஷிதாக்கு அடியே படாமல் தலையில் யாருமே இடிக்காமல் ஆனால் தலையில் வந்துட்டு இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் அண்டு தீபக்கை வந்துட்டு பழி சொன்னாங்கல்ல, அதை பற்றி ஏன் கேட்கவே இல்லை? யாருக்காச்சும் அடிபட்டுச்சுன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம ஓடி போய் அவங்கள செக் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன விஜய் சேதுபதி பொய்யா நடித்த அன்ஷிதாவை பற்றி ஏன் இன்னைக்கு எதுவுமே பேசலை அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. நாளைக்காவது பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். தென் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த கேமை டாட்டி கேமாக மாறுவதற்கு என்ன காரணம், யார் காரணம் அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. இதில் தான் சும்மா அன்ஷிதாவை வச்சு செய்யின்னு செஞ்சார். அதாவது மஞ்சரி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, சார் அதாவது நான் வந்துட்டு அன்ஷிதாவை பிடிச்சேன், வயிறு வலிக்குதுன்னு சொன்னாங்க, நான் வந்துட்டு விட்டுட்டேன். அதாவது இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காவது வலிக்குது இன்ஜூர்ட் ஆகுறாங்கன்னு சொன்னால் உடனே அந்த கேமை நிப்பாட்டிட்டு அந்த விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் விட்டேன் சார். ஆனால் அதை சொல்லிவிட்டு மறுபடியும் போயிட்டு அந்த கேமில் போய் விளையாடினாங்க. இதை நான் கேப்டன் கிட்ட சொல்லும்போது கேப்டன் பெருசாக கண்டுக்கவே இல்லை. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, இதே விஷயத்த மஞ்சரிக்கு பண்ணாங்க. ஆனால் மஞ்சரி வந்துட்டு இல்லை இது ஒரு டாஸ்க்கு, எனக்கு வலிச்சாலும் நான் அந்த பொம்மையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அதை இவங்க தப்புன்னு சொன்னாங்க, நான் நடிச்சேன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு கை வலிக்குது, பட் இருந்தாலும் நான் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இது ஒரு டாஸ்க்கு, அவங்க விடுவாங்கன்னு எதிர்பார்த்து நான் சொன்னேன், பட் ஆனால் அவங்க விடவே இல்லை. அதுக்கு நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மஞ்சரி சொன்ன பாயிண்ட்டு 100% கரெக்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க கை வளைஞ்சா மாதிரி இருந்ததை அன்ஷிதா வந்துட்டு கவனிக்கவே இல்லையாம். அதுக்கு தான் விஜய் சேதுபதி சார் கேட்டார், உங்களுக்கு அப்போ நீங்கள் கவனிக்கவே இல்லை, உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாத ஒரு விஷயத்தில் எப்படி அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னீங்க அன்ஷிதா அப்படின்னு கேட்டப்பவே அன்ஷிதாவோட மூஞ்சி பல்பு மாதிரி தொங்கிடுச்சு. நல்லா தெரிஞ்சிடுச்சு அவங்கள தான் ரோஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லை, 2 டீமாக வந்து எங்களை வந்துட்டு டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன அன்ஷிதாவை பார்த்து செம்மையாக கேட்டார் விஜய் சேதுபதி. ரெட் டீமு, பிங்க் டீமு 2 பேருமே ஒன்றா சேர்ந்து ஆரம்பத்தில் ப்ளூ டீம் எல்லாம் டார்கெட் பண்ணிங்கல்ல, அப்போ அது கரெக்டாக இருந்துச்சா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, இது கேமை டர்ட்டி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்களுமே இதே விஷயத்த பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு தெரியல, அது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும்போது மட்டும் அது கேமை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டப்ப அன்ஷிதாவோட மூஞ்சி சொங்கி போன மாதிரி மட்டும் கிடையாது, அப்படியே கீழேயே விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும். தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதோட மட்டுமே அன்ஷிதா விடவே இல்லை. ஜாக்லின் எழுதி சொல்கிறாங்க, சார் எங்களுக்கெல்லாம் வலிச்சுதுன்னா எங்களை யார் பிடிச்சிட்ருக்காங்களோ அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லுவோம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்ஷிதாவுக்கு வலிக்குதுன்னா டேரெக்டாக கேப்டனே உள்ளே வந்துடுவார் அப்படின்ற மாதிரி. கேப்டன் யார்? அன்ஷிதா டீமே கிடையாது, அன்ஷிதா பிங்க் டீமு, கேப்டன் ரெட் டீமு. ஆனால் டேரெக்டாக கேப்டனே உள்ளே வந்து பேசிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது அப்போ தான் கன்ஃபார்மாக விஷாலுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐயையோ நம்மளுமே பயங்கரமாக வச்சு செய்ய போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டாக உண்மை அதுதான். ஏன்னா விஷாலுக்கும் அடுத்தடுத்து கன்ஃபார்மாக நிறைய இருக்குது. தென் அன்ஷிதாவை வச்சு செய்யின்னு செஞ்சுட்டாங்க. அன்ஷிதா வழக்கம் போல் எப்போவுமே வந்துட்டு மூஞ்சை ஒரு மாதிரி சொங்கின்னு வைக்கிறது, அப்படியே மூஞ்சை வந்துட்டு கீழே வச்சுக்கிட்டு அப்படியே சோகமாக இருக்குது, இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா அது மட்டும் இல்லை நான் தப்பு செய்யலை அப்படின்ற மாதிரியும் ப்ரூவ் பண்ண வந்தாங்க. அந்த இடத்தையும் விஜய் சேதுபதி சும்மா வச்சு செஞ்சாருன்னு தான் சொல்லணும். அன்ஷிதா நீங்கள் இந்த மாதிரி மூஞ்சை வச்சுக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, நீங்கள் பண்ணதை தானே நாங்கள் சொன்னோம், நீங்கள் பண்ணதா தப்பை தான் நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு நீங்கள் 2 பேருக்கு பண்ணீங்க, அதுதான் உங்களுக்கும் நடந்துச்சு, அதை நீங்கள் அனலைஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் அந்த மாதிரி கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்த அன்ஷிதா அப்படி கிடையாது, நாங்கள் பார்க்கவும் இல்லை, இப்போ நாங்கள் பார்க்குற அன்ஷிதா எங்களுக்கு புதுசாக இருக்குது, அதை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் இப்படி மூஞ்சை வச்சுக்கிட்டு அதில் எந்த பயனுமே கிடையாது, இப்போ நீங்கள் சோகமாக இருக்கிறதோ இல்லைனா மூஞ்சை தொங்க போட்டிருக்கதோ எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதாவை பார்த்து விஜய் சேதுபதி சார் இன்னும் பயங்கரமாக சொன்னார். அதாவது ஆமாம் நீ பண்ணதுக்காக நான் ரோஸ்ட் பண்ணேன், அதுக்கு நீ இப்படி மூஞ்சை தொங்க போட்டு போகிறது, அதுக்கப்புறமா இப்படி அப்படியே பொறுமையாக உட்காரது, இதெல்லாம் எந்த யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதாவை பார்த்து விஜய் சேதுபதி சார் சொன்னப்போ அன்ஷிதா இன்னும் காண்டாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, பிரேக் டைமில் வந்துட்டு ஜெஃப்ரி பின்னாடி போயிட்டு ஜெஃப்ரி முதுகை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டுலாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஷால் அண்ட் அருண் இவங்க 2 பேருமே சேர்ந்து சௌந்தர்யாவுக்கு பண்ண ஒரு துரோகம். விஷால், அருண் மற்றும் சௌந்தர்யா இவங்க 3 பேர் தான் ஒரு டீம். ஆனால்
அருணாக இருக்கட்டும் விஷாலாக இருக்கட்டும் 2 பேருமே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த பிங்க் டீம் உங்களுக்கு தெரியல, அதாவது பவித்ரா, அன்ஷிதா மற்றும் ஜெஃப்ரி இவங்களுக்காக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. சௌந்தர்யா கூட தனியாக போயிட்டு முத்து டீமுடைய அந்த கோட்டையை தள்ளி விட்டது, 2 கல்லை எடுத்ததெல்லாம் கூட நடந்துச்சு. ஆனால் நீங்கள் ஏன் உங்கள் டீமுக்காக எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் கேட்ட கேள்விக்கு அருண் மற்றும் விஷால் இவங்க 2 பேரால் எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. ஏன்னா விஷால் ஆப்வியஸாக அந்த டீமுக்காக விளையாடுறதை விட அன்ஷிதா டீமுக்காக தான் விளையாட்டே இருந்தார். அதே மாதிரி தான் அருணும். எதனால் அவர் வந்துட்டு இந்த மாதிரி மைண்ட் வாஷ் ஆனாலும் தெரியல, அவருமே அவர் டீமுக்காக விளையாடாமல் அன்ஷிதா டீம் ஜெயிச்சா ஓகே அப்படின்ற மாதிரி விளையாண்டார். காரணம் அவங்களோட டீம் எப்போவுமே எப்போவுமே சொல்ல முடியாது, எப்படியும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வெளியே போயிடும். ஸோ அதனால் நம்ம அந்த டீமுக்காக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடினாங்க. ஆனால் இந்த இடத்துல ஜாக்லின் எழுந்து அவங்க 2 பேருமே அந்த பிங்க் டீமுக்காக விளையாடுறதை விட அவங்க டீமுக்காக விளையாடிருந்தா கண்டிப்பாக பிங்க் டீம் வெளியே போயிருக்கும், இவங்க டீம் உள்ள இருந்திருக்கும். அதை மறந்துட்டு இவங்க 2 பேருமே பிங்க் டீமுக்காக தான் விளையாடினாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அருணுக்கிட்டையும் வார்த்தை இல்லை, அதே மாதிரி விஷாலுக்கிட்டையும் வார்த்தை இல்லை. கரெக்டாக சொல்லணும் விஜய் சேதுபதி, உங்கள் டீமுக்காக நீங்கள் விளையாடவே இல்லை, தனியாக தெரிஞ்சாங்க. அதாவது எல்லாருமே டீமாக தெரியும் பொழுது அதான் அந்த இடத்துல நீங்கள் 3 பேர் இருக்க டீமில் வெறும் சௌந்தர்யா மட்டும் தனி டீமாக தெரிஞ்சாங்க, பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. நீங்கள் 2 பேருமே சௌந்தர்யாக்காக விளையாடவே இல்லை, அவங்க தனியாகவே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. விஷாலுக்கு மூஞ்சே இல்லை. எல்லாத்த விட இன்னொரு விஷயத்த பயங்கரமாக நோட் பண்ணி சொன்னார் விஜய் சேதுபதி. இதில் நீங்கள்லாம் வேறு கேப்டன் வேறு அப்படின்னு சொன்னப்போ விஷால் எனக்கு தெரிஞ்சு இப்போவே கதவு திறங்க வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு கூட எடுத்துருக்கலாம். அந்தளவுக்கு பயங்கரமாக வெச்சு செஞ்சாருன்னு தான் சொல்லணும். அருண் அண்ட் விஷால் 2 பேருமே சேர்ந்து அந்த டீமுக்காக சுத்தமாக விளையாடவே இல்லைன்றது பச்சையாகவே தெரிஞ்சுது. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியாக விஜய் சேதுபதி சார் கேட்ட ஒரு கேள்வி 11 வாரம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி, இதை வச்சு தான் இவங்க விளையாட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்கன்னு கேட்டப்ப ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. ஆனால் முத்துவுக்கு சௌந்தர்யாவும் பவியும் சொன்ன விஷயம் அப்படியே 100% கரெக்டாக இருந்துச்சு. அதாவது மற்றவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுவார், அவர் பண்ணுற தப்பு தெரிஞ்சாலுமே அவரோட வார்த்தையை வச்சு அதை அப்படியே சரி பண்ணுறாரு. ஆமாம், கரெக்டு, உண்மை, முற்றிலும் உண்மை. கடைசியாக கூட அவர் விட்டு கொடுக்குறன்ற பேரில் பண்ணது ரொம்ப கேவலம். பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறமா இல்லை நான் விட்டே கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒத்துக்கவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா பிக் பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டே இருந்தார். இது எல்லாமே முத்துவுடைய கேவலமான விஷயந்தான். 2வது மஞ்சரி விஷாலை சொன்னது, அவர் வந்துட்டு அவராக இறங்காமல் மற்றவங்கள வச்சு இறங்குறாரு அப்படின்னு சொன்னது 100% கரெக்டு. அதே மாதிரி ஜாக்லினை சொன்ன விஷால் அண்ட் அன்ஷிப் இவங்க 2 பேருமே பன்மத்தில் சொல்கிறாங்கன்றது ரொம்ப பச்சையாக தெரியுது. ஜாக்லின் மேலே அவ்வளோ வெஞ்சன்ஸ் வச்சுருக்காங்க, அதில் தான் வந்துட்டு ரொம்ப நல்லாவே தெரியுது. தீபக் ரொம்ப தெளிவாக சொன்னார் ராணாவை பற்றி. அதே மாதிரி ஜாக் வந்துட்டு அன்ஷிதா சொன்னதும் கிட்டத்தட்ட வன்மன் தான். ரயன் மற்றும் முத்து இவங்க 2 பேருமே ஜெஃப்ரியை சொன்னாங்க. ஆனால் அந்த விஷயத்தை வந்துட்டு ஒத்துக்கவே இல்லை விஜய் சேதுபதி சார். அதாவது ஜெஃப்ரி பண்ணுறது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி மாதிரிலாம் தெரியல, சொன்னதை கேட்டுக்கிட்டு அதை வச்சு புரிஞ்சு நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த விஜய் சேதுபதி சார் தான் இப்போ பார்க்க முடிஞ்சுது. இந்த ஒரு விஷயத்தில் அவர் ஜெஃப்ரிக்கு ரொம்ப பச்சையாக சப்போர்ட் பண்ணாரோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுச்சு. ஏன் இது சம்மந்தமாக ஜெஃப்ரி எழுந்து பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும்போது கூட விஜய் சேதுபதி சார் பதில் செய்ய விடாமல் இல்லை ஜெஃப்ரி நீ உட்கார ஜெஃப்ரி அப்படின்ற மாதிரி சொல்லி உட்கார வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோட நடந்துச்சு. ஸோ நாளைக்கு யார் வெளியே போகிறாங்க, இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் எதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு